வாஷிங் மிஷினை இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணலைன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சர் ட்ரேல கொஞ்சம் லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் போட்டு டப் க்ளீன் மோட ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓடி முடிச்ச உடனே அந்த டிஸ்பென்சர் ட்ரேவை எடுத்து ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி ட்ரை ஆக்கி வச்சிடணும். ஒரு கிளாத் வச்சு வாஷிங் மிஷின் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துடணும். நிறைய பேர் கவனிக்க மறக்கிற ஒரு கிளீனிங் பார்ட் என்னன்னா இந்த ஏரியா தான். இங்கே இருக்கிற இந்த டியூபையும் இந்த ஃபில்டரையும் கண்டிப்பாக நாம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஃப்ரண்ட் வாஷிங் மிஷினில் முன்னாடி ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோருக்குள்ள இந்த டியூபும் ஃபில்டரும் இருக்கும். டியூபோட நாப கலட்டின உடனே அழுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி கீழே சிந்துறதை அவாய்ட் பண்றதுக்காக கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சுட்டு அதுக்குள்ள இந்த டியூபோட தண்ணி வர்ற மாதிரி நாப கலட்டி விடணும். இந்த தண்ணியெல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாபை மூடிட்டு மறுபடியும் அந்த டியூபை உள்ள இன்சர்ட் பண்ணி இருந்த இடத்துலயே வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த ஃபில்டரை கலட்டணும். ஃபில்டரை நல்லா கழுவிட்டு மறுபடியும் இருந்த இடத்துல மாட்டிடலாம். க்ளீனாக இருக்கிற டிஸ்பென்சர் ட்ரேவை நடுவில் புஷ் பண்ணி மறுபடியும் மாட்டிடணும்.